ஏமா என்னை விட்டு என்ன பறந்து ஓடுறீங்க? ஏமா வாடா, மணி ஆச்சுடா, 11 மணி ஆச்சுடா. பந்திக்கு முந்தல என்ன வெறும் குழம்புல தண்ணியை கலந்துருவாங்க. வேக தடி இன்னும் பூச்சி வேலையெல்லாம் நடக்கலைங்க. இப்போத்தான் சென்ட்ரிங்க போட்டு இப்போத்தான் மேல் சுவர் எடுக்கிறாங்க. பால் காய்ச்சலாம் ஒன்றும் வைக்கலைங்க. ஏண்டு கேளுங்களேன், இந்த வீடை கட்டையில் மாமனுக்கு எனக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப மனசு வேதனை ஆகிப்போச்சுங்க. ஒரு வேலை ஆரம்பிக்கையில் ஏதாவது பிரச்சனை வந்து அதில் மனசு, அதுவும் சொந்தக்காரவங்க மனசை சங்கடப்படுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் பால் காய்ச்சலாம் ஒன்றும் வேணாம்ல, நம்ம வாட்டுக்கு பாலை காய்ச்சிட்டு வந்து குடியிருப்போம், கடவுள் நல்லபடியாக வழி விடுமுண்டு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சொந்த பந்தத்தால் ரொம்ப அடிபட்டாச்சுங்க. சொந்த பந்தம் வந்து நல்லா இருந்தாலும் ஆத்தாடி இப்படி இருக்காளான்னு வாழுங்க, கெட்டு போயிட்டாலும் ஆத்தாடி ஆடுனா ஆட்டமா ஆடுமா போச்சா அப்படின்வாங்க. அப்படி நாளையும் பேசுகிற சாதி சனமாக இருக்குங்க. அப்படி சாதி சனம் பூரா கரிச்சு கொட்டுதுங்க எங்களை. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் பால் காய்ச்சலாம் வைக்க போகிறதில்ல, வீடை கட்டி நாங்கள் வாட்டு குடி வந்துடுவோங்க. அதனால் எல்லோரும் லைக்கை பண்ணுங்கள். பால் காய்ச்சி வீடியோலாம் போட முடியாது, வச்சாத்தானே போடலாம். நீங்கள் இப்படியே பார்த்துட்டு லைக்கை பண்ணுங்கள். நல்லா சிறுசுன்னு காற்றடிக்குதுங்க. ஆனால் ஊர் அதான் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க.